ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ட்டின் ஸ்கார்செஸே டைரக்ட் பண்ண டாக்ஸி டிரைவர் மூவியை பற்றி பார்க்கலாம். டாக்ஸி டிரைவர் மூவியை வந்து அவர் எடுக்கும் போதே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருந்திருக்கு. அந்த படம் முடித்த பிறகு ரிலீஸ் பண்ண போது அவருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி சீன்லாம் வச்சுருக்குமே, அவங்களுக்குலாம் புரியுமா என்ன, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம போடுறோமே, அதெல்லாம் வந்து எப்படி அவங்கெல்லாம் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மார்ட்டின் ஸ்கார்செஸுக்கு. இந்த மார்ட்டின் ஸ்கார்செஸோட இந்த டாக்ஸி டிரைவர் படம் ரிலீஸ் ஆன பிறகு சில கான்ட்ரவர்சியல் வந்தாலும் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் தான் சொல்லலாம். அதாவது வந்து மார்ட்டின் ஸ்கார்செஸோட கெரியரில் ஒரு அடுத்த ஸ்டெப் வச்சுருக்கு இந்த படம் டாக்ஸி டிரைவர் மூவி. அவர் எடுத்த ஒரு 25 மேற்பட்ட படத்தில் இது ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். ஸோ இந்த டாக்ஸி டிரைவரோட கதையை என்னன்னு பார்க்கலாம். டாக்ஸி டிரைவரில் இந்த கதையில் முக்கியமாக ஒரு கதாபாத்திரம், ஒரு ஹீரோ கேரக்டர் நடிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராபர்ட் டி நீரோ டிராவிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த கதையில் இருக்காப்புல, இந்த படத்தில் இருக்காப்புல. இந்த டிராவிஸ் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெட்ரனாக இருக்காப்புல. வெட்ரன்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெட்ரன்னா வந்து யார் வந்து பாருக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகி வந்திருக்காங்களோ அவங்க வெட்ரன் சொல்லலாம். எக்ஸர்வீஸ் மேன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் மிலிட்டரியில் இருந்து ரிட்டையர் ஆகி வந்தாங்களோ அவங்க எக்ஸர்வீஸ் மேன் சொல்லுவோம். அப்போ வெட்ரனுக்கும் எக்ஸர்வீஸ் மேனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவர் ஒரு வெட்ரன் ஆக்சுவலாக. அங்கே அந்த போரில் பாதிக்கப்பட்டனால இவரால் ஒழுங்காக தூங்க முடியாது. ஒரு இன்சோமேனியா, ஏதோ ஒரு இன்சோமேனியா அவருக்கு இருக்குது. அதனால் அவருக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது நம்ம டாக்ஸி ஓட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவராக ஜாயின் பண்ணுறாப்புல. டாக்ஸி டிரைவரை ஜாயின் பண்ணும்போது அந்த சிட்டியில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறாப்புல. நிறைய பேர் வந்து ஜாலியாக இருக்காங்க, சில பேர் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து பிராத்தல் அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறாப்புல. இதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து செம்ம கடுப்பு. ரொம்ப நாளாக வந்து இதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டு போயிட்டே இருப்பாப்புல. போயிட்டு அவர் இந்த மாதிரி கண்டுக்காமல் சில விஷயங்கள் டைவர்ட் பண்ணுற விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அந்த படத்தில் சரக்கு அடிக்கிற மாதிரி எதுவும் காட்டலை. ஆனால் அவருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, படம் பார்க்குற ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மசாலா படமாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் அவர் வந்து போயிட்டு இருந்துச்சு. திருத்துப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ஸி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அந்த பெட்ஸி அப்படிங்கிற கேரக்டரை வந்து டிராவிஸ் லவ் பண்ணுறாரு. அதனால அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் ரூட்டு விட்டுருப்பார் போல். ஒரு நாள் நேராக போயிட்டு இந்த மாதிரி நம்ம காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. அப்படி பில்ட் ஆகும்போது ஒரு நாள் இவரே கால் பண்ணி பேசுகிறாப்புல, அவன் வந்து படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. அவங்களும் இவங்க கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஸியும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி போகும்போது இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கஸ்டமர்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாரு. டாக்ஸி டிரைவரை வந்து டிரைவர் தானே அவர். ஸோ டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுறாரு. அப்படி போகும்போது ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த பொண்ணு சரியாக நல்லா கஞ்சாவை ஏற்றிக்கின்னு நல்லா மண்டையில் நல்லா போதை ஏற்றிக்கிட்டு காரில் வந்து என்னை எங்கேயாச்சும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி கத்தும். அப்போ இவரும் என்ன போதையை கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் அமைதியாக டாக்ஸி வண்டியை எடுக்காமல் அமைதியாக இருப்பாப்புல. அப்போ இன்னொரு கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் நேராக வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். கூட்டிகிட்டு போன பிறகு ஒரு காசையும் கீழே போட்டுருவான். இப்படியே அப்செட் ஆயிடுவார். நிறைய விஷயங்கள் அப்செட் ஆனவர் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு அப்செட் ஆயிடுவார். என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அவர் கண்ணை பார்த்தீங்க அப்படின்னாலே, அந்த கண்ணை பார்த்தீங்க அவர் வந்து வண்டி ஓட்டும் போது அப்படி அந்த மிரர் பார்ப்பாப்புல, இப்படி லெஃப்ட்டில் ரைட்டில் பார்ப்பாப்புல. அப்படி பார்க்கும்போது தெரியும் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வராரு அப்படிங்கிறது. அப்படி தான் இந்த ஐஸ் அப்படிங்கிற கேரக்டரும் அவர் மலையில் ஓடிட்டுருக்கோம். சரி நம்ம வந்து படத்துக்கு போகிற சொல்லியிருக்கோமே, சரி அந்த வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போகிறாங்க. படத்துக்கு போகும்போது இவர் எப்போதும் போலவே பார்க்குற படமான மசாலா படத்துக்கு கூப்பிட்டு போயிடாப்புல. அந்த பொண்ணு பார்த்து விரண்டு ஓடி வந்துடும். ஐயோ நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு திடுது பொண்ணு வந்துடும். வந்தோடனே இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எந்த மாதிரி பொண்ணை பார்க்கணுன்னு தெரியாது, தெரிஞ்சுதான் நான் வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்போம்னா, எப்பா நீ எந்த நீ முரட்டாளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும். பெட்ஸி போயிடும். மறுபடியும் வந்து பெட்ஸி வந்து பாலட்டினோ கேம்பையில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் போய் பேசுகிறாங்க. பேசுகிறோடனே இல்லை உனக்கு பார்க்கலாம் எனக்கு விருப்பமே இல்லை, கிளம்பிடும் அப்படி சொல்லிடுவாங்க. இதனால ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும். ஆல்ரெடி இவர் ஒரு தனிமையில் இருப்பாப்புல. இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் ரொம்ப அவர் வந்து காயப்படுத்திடும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மார்ட்டின் ஸ்கார்செஸே எப்படி அழகாக பிக்சரைஸ் பண்ணிப்பாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நடித்த விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். Again, then tomorrow, the next day. Okay. No, I'm gonna. அப்படிங்கும்போது அந்த அவர் வந்து எவ்வளோ சேடாக இருக்குங்கிறத காமிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டாக்ஸி டிரைவர் ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, நான் இனிமேல் வேலைக்கெல்லாம் வரல, எனக்கு இந்த பர்பஸ் எனக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே அந்த டைலாக் கேட்டுக்குங்க. You understand? I mean, we're all fucked. You know, I mean, I don't know. 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 I mean, I don't
more or less, you know. நம்ம வந்து யாருனாலேயோ எதனாலேயோ தாக்கப்பட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாப்புல. அப்படி வேலைக்கு போகும்போது தான் ஒரு கஸ்டமரை பிடிக்கிறாரு. அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 3 அப்பார்ட்மெண்ட் உள்ள வீட்டுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாப்புல. டிராவிஸ் அவரோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த கேமியோட வந்தது மார்ட்டின் ஸ்கார்செஸே வந்துடுவாப்புல. அப்போ அவர் சொல்லுவாப்புல, இந்த மாதிரி வந்து அங்கே தெரியுதே, அவள் பார்க்குறீல்ல, அவர் என் ஒய்ஃபு தான், இப்போ வந்து வேறத்தவங்க கூட லிவிங்கில் இருக்கா அப்படி சொல்லுவான். நான் விட மாட்டேன், இவளை பழி வாங்க போகிறேன், இந்த மேக்னம் கண்ணை வச்சு நான் சுட போகிறேன், I'm gonna kill her with a 44 Magnum pistol. அவளை நான் பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி வாங்குற உணர்வை வந்து டிராவிஸ்ட்டை கொடுத்துருவாப்புல. டிராவிஸும் சரி நம்ம வந்து பழி வாங்கினா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுருவாப்புல. ஒரு மாதிரி சைக்கோபாத் ஆயிடுவாப்புல. ஏன்னா தனிமையிலே இருந்த மனிதன் இன்னமும் அவனால் வந்து ஒரு தனிமையிலே இருக்கிற மனிதன் ஒரு மாதிரியா சைக்காகி பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் காட்டுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கன் மார்க்கெட்டுக்கு போய் கன்று வாங்குவாப்புல. இருக்கிற கன்று எல்லாத்தையும் போட்டு எடுத்து வந்துடுவாப்புல. வீட்டில் உட்காந்து கன்னை ப்ராக்டிஸ் பண்ணுவாப்புல. கையிலேருந்து மாட்டுறதுலேருந்து காலிலேருந்து கத்தி மாட்டுற வரைக்கும் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவாப்புல. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொல்றதுக்கு போவாப்புல. நான் நினச்சேன் பெட்ஸி தான் கொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்புறம் கொல்ல போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஸியோட அது அந்த தலைவர் இருப்பா பார்த்தீங்களா, பேலண்டினோட தலைவர் வந்து கொல்ல போவார். எனக்கு ரொம்ப நாளாக புரியலை. எனக்கு கதை பார்த்த பிறகு தான் புரியுது ஏன் அவர் தலைவர் கொல்ல போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஏன் வந்து பெட்ஸியை கொல்லாமல் அந்த தலைவர் கொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இல்லை. ஆனால் இது வந்து நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, ஏன் கொல்ல போகிறாரு அப்படின்னா, பேலண்டினோட தலைவர் தான் வந்து இங்கே நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கார். அது இல்லாமல் பெட்ஸியோட அந்த ஒரு தாட்டு ப்ராசஸுமே வந்து இந்த ஆளுக்கு இதனால தான் இருக்கும், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த தலைவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டாப்புல. அதனால் அவர் போல் வந்து ட்ரை பண்ணுவாப்புல, நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாப்புல, சில விஷயம் தோற்றுருவாப்புல. தோற்ற பிறகு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரியா மைண்டு ஒரு மாதிரியா ஆயிடுவாப்புல. You make a move. It's your move. You talking to me? Well, then who the hell else are you talking? You talking to me? அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் மால் போயிடுவாப்புல. ஷாப்பிங் மால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் பீப்புள் வந்து ஒரு சின்ன பையன் தான், ஒரு 16-17 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பையன் வந்து கன் எடுத்துகிட்டு காசை கொடுன்னு கேட்பான். தலைவர் பின்னாடி இருந்துட்டு போயிட்டு டமால்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாப்புல. அப்போ துப்பாக்கி எடுத்து சுற்றோன்னா அந்த பையன் செத்தவொடனே கடைக்காரன் சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்ட்டுருவான். டக்குன்னு பார்த்தா அப்போ தான் அவனுக்கு புரியும், ஓகே நம்ம எல்லாத்துக்கும் தயாராகிட்டோம். ஏன்னா இந்த ஷாட்டை வந்து அவன் வைக்கும் போதே எனக்கு தெரியுது. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் போகிறான், அவன் பின் வாங்கும் போது துப்பாக்கி எடுத்து சுடுறான். அப்போ மறுபடியும் இன்னொரு அட்டெம்ப்ட் போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். லவ் ஃபெயிலியர் ஆன பிறகு வந்து ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் சொன்னேன்ல அன்றைக்கி வந்து இவங்க படத்துக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்து காரில் ஏறல பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட இவர் வந்து பேச ட்ரை பண்ணுவாப்புல. அந்த பொண்ணு வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். டக்குன்னு அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாள் பேசும்போது, நீ ஏதாச்சும் என்கிட்ட பேசணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா ஸ்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணு, அவள் தான் எல்லாமே அப்படி சொன்னோன்னே, அவள் வந்து ஒரு பிராத்த தொழிலில் இருக்கிற பொண்ணு, அந்த ஐரிஸுங்கிற பொண்ணு. நேராக ஸ்போர்ட் அப்படிங்கிற அவன் பாய் ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசும்போது இத்தனைக்கு இவ்வளோ ரேட்டு அப்படி சொல்லுவான். சரி காசை கொடுத்துட்டு உள்ளே போய் பேசுவான், இந்த மாதிரி தனிமையில் பேசுவான். ஏன் இந்த மாதிரி இருக்க, அன்னைக்கு நீ ஏன் வந்து நீ போகணும்னு சொன்ன, உனக்கு இது பிடிக்கல தானே, இது பிடிக்கலன்னு நீ ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்பான். அப்போ அவளுக்கு வந்து வயசு பார்த்திங்க அப்படின்னா 12 வயசில் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். நீ இதெல்லாம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு போயிடுவான். எனக்கு அப்போ வந்து போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு மசாலா படம் பார்க்குற மாதிரி ஆள் சும்மா செம காஜியாக இருப்பான் போல், போயிட்டு பண்ணிடலாம் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அவன் போயிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு வந்துடுவான். வந்த போகும்போது தான் தெரியுது, ஓகே ஒரு மாதிரி கிறுக்கனா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லவன் மாதிரி தெரியானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு வந்துடுவான். வந்த பிறகு அடுத்த அட்டெம்ப்ட் இவனை பேலண்டினோட தலைவனை கொல்ல போயிடுவான். அந்த செனட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் செனட்டராக இருக்கிற ஒரு ஆளை கொல்ல போயிடுவான். இந்த செனட்டர் இதுக்கு முன்னாடி இவரோட பயணிக்கும் போது இவர் சொல்லியிருப்பார். அப்போ தான் பெட்ஸியோட லவ் பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ சொல்லிடுவாப்பில், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன எய்ம் ஆயிடுச்சோ அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஸ்லம்ஸ் எல்லாம் வந்து ஒழிக்கணும், ஏன்னா இங்கே நிறைய வந்து ஒரு அழுக்குகள் இருக்குது, இங்கே வந்து நிறைய கழிவுகள் இருக்குது, அகற்றணும், இது சுத்தமாக அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்காதனாலையும் ஒரு கோபமாக இருப்பார்னு நினைக்கிறேன் அவர் மேலே. அதனால் ரெண்டாவது அட்டன் போகும்போது தான் முடியெல்லாம் சுகராக கட்டிங் பண்ணிட்டு போவாப்புல சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அட்டம் ஃபெயிலியர் ஆயிரும். செம்ம கடுப்பாயிட்டு என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் நேராக வந்து ஐரிஸ் இருக்கிற பிராத்தல் பண்ணுற இடத்துக்கு போவாப்புல. போனால்
இன்றைக்கி வந்து ஏதாச்சும் பிரார்த்தனை பண்ணுற இடத்துக்கு போனோடனே ஸ்போர்ட் வந்து நீ யாருனே தெரியாது கிளம்புன்னு ஒரு மாதிரியாக பேசிடுவான். டக்குன்னு என்ன பண்ணுவோன்னா ஸ்போர்ட்டை ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான். ஸ்போர்ட்டை கொண்ட பிறகு அங்கேருந்து நேராக அந்த பிரார்த்தனை பண்ணுற பில்டிங் போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஐஸ் அப்படிங்கிற பொண்ணை வந்து காப்பாற்றுவாப்புல. அப்படி போனும்போது இவருக்கே வந்து நிறைய இடத்துல குண்டு பட்டுரும். அப்படிங்கிறனால மயங்கி விழுந்த பிறகு நியூஸ் ரிப்போர்ட்லாம் வரும். இந்த மாதிரி டாக்ஸி டிரைவராக இருக்கிற ஒருத்தர் வந்து ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காப்பாற்றிருக்காரு. ஐரிஸ் அப்படிங்கிற அவங்களோட பொண்ணு இருக்காங்க, அந்த 12 வயசு ப்ராஸ்டியூட்டில் இருந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வந்து உதவி பண்ணியிருக்கீங்க, ஒரு கடிதம் எழுதுவாங்க. அதில் என்ன எழுதுவாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, நான் என்றைக்குமே இதை மறக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுவாப்புல. இப்போ வந்து அவர் வந்து நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டாப்புல. ஏன்னா நியூஸ் பேப்பர்லாம் போட்டு டிவிலெலாம் போட்டு ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டாப்புல. ட்ரெண்ட் ஆன பிறகு நான் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாப்புல, ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்துட்டாப்புல. அப்போ பெட்ஸி வந்து மறுபடியும் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. ஆனால் மறுபடியும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதெல்லாம் கண்டுக்காமல் இனிமேல் வந்து அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லோன்லாம் இருக்க விரும்பலை, எனக்கு யாராச்சும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்தாலும் கடைசியாக இருக்கும்போது எனக்கு யாருமே தேவையில்லை, நான் ஒரு ஆள் இருந்தாலும் நான் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா பெட்ஸி மறுபடியும் வரும்போது அவர் நார்மலாக கண்டுக்காமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போயிடு பட்டும் படாமலே அப்படிங்கிற மாதிரி போயிடுவாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் சீனில் வந்து இப்படியே பார்த்துட்டு வருவாப்புல. அதே மாதிரி தான் க்ளோசிங் சீனு வேறு ஏதோ ஒரு அப்சர்வ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அடுத்த லீட் கொடுக்குற மாதிரி. இது நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். மார்ட்டின் ஸ்கார்செஸோட குட் ஃபெல்லாஸஸ், மீன் ஸ்ட்ரீட்டு, அந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் டூ வாட்ச். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பை.